மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்த மட்டும் 23,000 அந்த ரேஞ்சிலே தான் மார்க்கெட் வந்து தொடர்ந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று கூட பார்த்தோம்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருந்தது நிஃப்டி. பேங்க் நிஃப்டியுமே கூட பெருசாக வந்து மேலேயோ கீழேயோ போகிற மாதிரி போயிட்டு அப்படியே யூட்டர்ன் அடிச்சிருது. ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தாலும் ஸ்டாப் லாஸ் அன்டயர் பண்ணிடுது. அதை தாண்டி வந்து மார்க்கெட்டில் கால் புட்டு பை பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி எகெயின்ஸ்டாகவே மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படின்னா இந்த இன்ட்ராடேயில் இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆகிற ஆப்ஷனில் நீங்கள் மோஸ்ட்லி பண்ணாமல் இருக்கிறதே நல்லது ஆக்சுவலாக. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆகிற ஆப்ஷன் வந்து இன்னையோட அந்த கான்ட்ராக்ட் முடியுறது அப்படிங்கிறதுனால அதில் நிறைய பேர் வாங்குறீங்க, பிஇ வாங்குறீங்க அப்படின்னா அதே இடத்துல அந்த ஆப்ஷனை நீங்கள் நம்ம வந்து 5,000 2,000 கொடுத்து வாங்கும்போது அது 1,00,000 ரூபா வச்சு தான் அந்த ஆப்ஷன் விற்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து மார்க்கெட்டை வந்து ஸ்மார்ட்டாக மூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸ்பைரி டேவில் மேனிப்புலேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஷார்ட் டேர்ம் மேனிப்புலேஷன் இருக்கிறதுனால எக்ஸ்பைரி டேவில் வந்து நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்களால் வந்து ப்ராஃபிட் வந்து 90% ஆஃப் த டே பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே வந்து ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 மந்த் தள்ளி இருக்கிற ஆப்ஷன், 2 மந்த் தள்ளி இருக்கிற ஆப்ஷனில் தான் நீங்கள் வந்து பண்ணுறதுனா செய்யணும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இல்லைன்னு சொன்னால் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும். டைம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அந்த டைம் வேல்யூ இல்லாமல் ஒரு பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஈவன் ஸ்மால் கேபிட்டல் 50,000 இருந்தால் கூட இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சோன்னா கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இன்றைக்கி எக்ஸ்பைரியாக ஒரு ஆப்ஷனை ஒரு 50 ரூபா 100 ரூபா கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிற கேபிட்டலெல்லாம் போட்டோம்னா அது நடக்காது. ஸோ க்ரீடி பீப்புளை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக பண்ணணும்னு நினச்சோன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பணம் பண்ணணும், ஃபுல் டைமாக இதுதான் நம்பி இருக்கோம் அப்படின்னும் போது ஹெட்ஜிங் வச்சு தான் பண்ணணும். ஒரு 2 மாதம் தள்ளி இருக்கிற ஆப்ஷன் அது மாதிரி எடுத்து கூட பார்க்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரிஸ்க் ரிவார்டு வந்து ஈக்குவலாக வச்சு பண்ணிங்கன்னா ஓரளவு மார்க்கெட்டில் மேனேஜ் பண்ணி பண்ண முடியும். இன்வெஸ்டர்ஸ் பார்த்த மட்டும் எதுவும் பிரச்சனை கிடையாது. அட் ப்ரெசென்ட் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஓவரால் லாங் டேர்ம் புல்லிஷாக இருக்கிறதுனால இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த டிசம்பர் வரைக்குமே மார்க்கெட் நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ தைரியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். 24, 26 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிஃப்டி 26,000க்கு மேலே தான் வந்து கன்ஃபார்மாக போகும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 1 இயரில். ஸோ தாராளமாக வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.